ஹாய் வெல்கம் டு தன்யா யூடியூப் சேனல். நீங்கள் குழந்தைக்கு புடலங்காய் கொடுக்க போகிறீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு தான். புடலங்காயில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது குழந்தைங்களுக்கு. புடலங்காய் வந்து குழந்தைங்களுக்கு வந்து உடம்புக்கு நல்ல கூலிங்கானது. அதே மாதிரி டைஜஷன் வந்து நல்லா ஆகும். நியூட்ரிஷன் சோர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு 6 மந்த்லேருந்தே இதை கொடுக்க ஆரம்பிக்கலாம். நான் வந்து வீட்டுக்கு செஞ்சேன். அதில் வந்து தனியாக்கும் கொஞ்சம் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு செஞ்சதில் வந்து மினரல்ஸும் விட்டமின்ஸும் நிறையாவே இருக்குது. விட்டமின்ஸ் வந்து விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் B6 இருக்குது, விட்டமின் சி இருக்குது, விட்டமின் இ இருக்குது. மினரல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கால்சியம், மேக்னீஷியம் இருக்குது, அயன் இருக்குது, மேக்னீஷியம் இருக்குது, அயோடின் இருக்குது. இது வந்து நான் குயிக்காக செஞ்சுட்டேன். ஏன்னா மதியம் அவளுக்கு ஃபுட் டைம் ஆயிடுச்சு. ஆனால் அவளுக்கு இன்னும் சாப்பாடு கொடுக்கலையே, டைம் ஆயிடுச்சு. நான் அவசர அவசரமாக செஞ்சேன். இல்லைன்னா தாளித்து தான் செஞ்சுருப்பேன். நெய் ஊற்றி செஞ்சுருப்பேன். இன்றைக்கி நெய் எதுவும் ஊற்றலை. வெறும் குக்கர் அடுப்பில் வச்சுட்டு இதுக்கு அரிசியும் கொஞ்சம் பருப்பு கொஞ்சம் கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன். அதனால் அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். ஏன்னா புடலங்கால அதில் ஆட்டோமேட்டிக்காக தண்ணி இருக்கும். அதனால் நமக்கு சாப்பாடுக்கோ பருப்புக்கோ தேவையான அளவு மட்டும் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். வேறு எதுலேயுமே இதில் வேறு எதுவுமே நான் போடல. சீரகம், மஞ்சத்தூள், உப்பு, புடலங்காய், ரைஸும் பருப்பும் மட்டும்தான் போட்டு செஞ்சுருக்கேன். பூண்டு, வெங்காயம், பூண்டு நான் முக்கியமாகவே போட்டிருக்கேன். எல்லாேருக்கும் தெரியும், நான் எல்லா வீடியோலையும் வெங்காயம் பூண்டு கண்டிப்பாகவே நான் போடுவேன். இன்றைக்கி நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றினோன்னே புடலங்காய் ஃபஸ்ட்டு போட்டுட்டேன். புடலங்காய் தண்ணியில் லைட்டாக கொதிக்கட்டும் அப்படின்ட்டு சீரகமும் போட்டு இது லைட்டாக சூடாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே நான் புடலங்காய் போட்டேன். அப்படிங்கும்போது அந்த தண்ணி சூடாகும் போது இதுவும் கொஞ்சம் வெந்த மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து ஒரு 5, 6 வெங்காயம் எடுத்துருக்கேன். சின்ன சின்ன வெங்காயம். அதனால் 6 வெங்காயம், 3 பூண்டு, 3 பல் பூண்டும் 6 வெங்காயமும் நான் போட்டுக்கிட்டேன். இது லைட்டாக சூடானதும் நான் எப்பயும் ஃபுட்டுக்கு என்னென்ன எடுத்து வைப்பேன்னு முதலே காமிப்பேன். இதில் டைம் ஆனதுனால அவ்வளோவா நான் காமிக்கல. அதனால உப்பு எடுத்திருக்கேன். எண்ணெய் வந்து எடுக்கலை. நான் எந்த எண்ணெயும் எடுக்கலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சாப்பாடு ஆன பிறகு லைட்டாக ஒரு 2 ட்ராப்பு நெய் ஊற்றிட்டு அந்த சாப்பாடு பிணைஞ்சு கொடுத்துக்கலாம். பாப்பாவுக்கு வந்து இப்போ நான் அரைச்சி கொடுக்குறதில்ல, கையிலேயே பிணைஞ்சு தான் கொடுக்குறேன். இல்லைன்னா நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து கொடுக்குறேன். ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு அந்த ஃபுட்டோட டேஸ்ட்டு தெரியும். நம்ம அரைச்சி கொடுக்கும்போது எந்த ஒரு ஃபுட்டோட டேஸ்ட்டுமே அவங்களுக்கு தெரியாது. எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா கரையிற மாதிரி இருக்கு இல்லையா, வாயில் போட்டோன்னா, அதனால ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம பிணைஞ்சு கொடுக்க கொஞ்சம் வயிறு ஃபில்லிங்காகவே இருக்கும் அவங்களுக்கு. அதனால் நம்ம இப்படி கொடுக்க ஆரம்பிச்சுக்கலாம். இது நல்லா கொதிச்சோன்னா லைட்டாக மஞ்சத்தூளும் போட்டுட்டு நான் ரைஸும் பருப்பு உள்ளே போட்டேன். இது நல்லா கொதிச்சோன்னா நான் 6 விசில் விட்டேன். 6 விசில் விட்டுட்டு குக்கர் ஆஃப் பண்ணிவிட்டு மேஷ் பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு ஊட்டி கொடுத்தேன். பாப்பா சாப்பிட்டுக்கிட்டா. இந்த ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக முட்டை கொடுங்க. நாட்டுக்கோழி முட்டை கிடைக்காத பட்சத்துக்கு நம்ம கடையில் உள்ள முட்டை கொடுங்க. இது நம்ம இங்கே தோட்டத்தில் உள்ள சொரக்காய் அதெல்லாம் வச்சு தான் சமைச்சு கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் நேற்றுள்ள கீரை வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி தன்யாவோட ஃபுட் ரொட்டீன் வந்து ரெகுலராகவே நான் போடுவேன். தேங்க்யூ.